ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஆனா இந்த வீட்டுக்குள்ள நீ மருமகளா வாழ வந்ததுக்கு அப்புறமா உனக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் இந்த குடும்பத்தோட பேர் கெட்டு போறதுக்கு நீ காரணமாயிடாத. என்ன பாட்டி இப்படியெல்லாம் பேசுறீங்க? அந்த மாதிரி எல்லாம் நான் ஒரு நாளும் நினைக்கவும் மாட்டேன், நடந்துக்கவும் மாட்டேன் பாட்டி. உன்னை பத்தி தெரியும் பூமி. ஆனா சித்தார்த் உன்னை வற்புறுத்தி உன் மனச மாத்த பாப்பான். அவன் சொல்றதுக்காக எந்த காரணத்தை கொண்டும் கோர்ட்ல வந்து அது இதுன்னு பேசிடக்கூடாது. கோர்ட்ல நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்டு. புரியுது பாட்டி. கோர்ட்ல வக்கீல் பத்மநாபனை பத்தி ஏதாவது கேட்டா நல்ல விதமா சொல்லணும். சரி பாட்டி. நீ ஏதாவது தப்பா சொன்னா அதுக்கப்புறம் பத்மநாபனை வெளியில வர விடாம ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. ரொம்ப கொடுமையை அனுபவிக்க வேண்டி வரும். நான் போய் மாமாவை பத்தி அப்படி சொல்லுவேனா? நான் எதுவும் தப்பாலாம் சொல்ல மாட்டேன் பாட்டி. நீங்க சொன்ன மாதிரியே நான் அவரை பத்தி நல்ல விதமா சொல்றேன் பாட்டி. நம்ம நன்மைக்காக சில நேரத்துல பொய் சொல்றது கூட தப்பாகாது. இந்த குடும்பத்தோட ஒற்றுமைக்காக இன்னைக்கு நீ அதைத்தான் பண்ண போற. புரியுதா? சரிங்க பாட்டி. பாட்டி, கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா? சரி. இந்த மாதிரி கூத்து வேற எங்கேயும் நடக்காதுப்பா. ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்பா, என்னாச்சுப்பா? என்னப்பா, எனக்கு எதிரா கேஸ் கொடுத்தவங்களையே கூட கூட்டிட்டு சுத்துறீங்க? நீங்க யார வக்கீலா வச்சிருக்கீங்க? என்ன வாதாட போறீங்க? எல்லாத்தையும் அவங்க தரப்பு வக்கீல் கிட்ட சொல்லி என்ன சுத்தமா வெளியில வரவிடாம பண்ணிடுவாங்க. டேய் பத்து, இப்படி ஒரு கால கொடுமை யாருக்குமே வரக்கூடாது. ஏண்டா பத்து இப்படி எல்லாம் பேசுற? நானா பேசுறேன்? நடந்ததெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்க எல்லாம் திருந்தாம இருந்தா நான் என்ன பண்ணட்டும்? பொம்மின்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்கல்ல, இந்த குடும்பத்தோட மானத்தை மொத்தமா கப்பல ஏத்திட்டா. நான் ஒரு பக்கம் தவிக்கிறேன், உங்க எல்லாரையும் தவிக்க வச்சு தண்ணி காட்டிட்டான்ல. இனியாவது அவ சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இப்பவும் தெரிஞ்சுக்கலன்னா எதிர்காலத்துல இன்னும் நிறைய அனுபவிப்பீங்க. விடுங்க அண்ணி, அப்பா எப்பவுமே அப்படித்தானே. இதெல்லாம் உங்களுக்கு புதுசா? விட்டு தள்ளுங்க. இங்க பாரு, நான் உனக்கு இப்ப ஆறுதல் சொல்ல வரல, உன் மனச வளப்படுத்த தான் நான் இப்ப வந்திருக்கேன். 1000 பிரச்சனைகள் வரும், ஆனா அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தாண்டி வரவங்க தான் உரமா நின்னு ஜெயிப்பாங்க பொம்மி. ஒரே ஒரு விஷயத்த நல்ல மனசுல உள்வாங்கிக்கோ, கோர்ட்டுக்குள்ள போனதும் உன்னதான் கூப்பிடுவாங்க. புரியுது வேம்பு சார். கோர்ட்ல சட்ட புத்தகத்தை காட்டி உன்கிட்ட நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு சத்தியம் வாங்குவாங்க. அதுல சத்தியம் பண்ணிட்டு உண்மைக்கு புறம்பா நீ மாத்தி போய் சொன்னா அப்புறம் நீ கும்பிடுற சாமியே உன்னை கைவிட்டுரும். அப்புறம் உன் இஷ்ட தெய்வம் பிள்ளையார் அப்பனே உன்னை பார்த்து கோவிச்சுக்கிட்டு திரும்பி உட்காந்துருவாரு. புரியுதா? என் கடைய இல்லாம பண்ணிருவேன்னு சொன்னாரு. என்னங்க இப்படி சொல்லிட்டாளே? படிச்சு படிச்சு சொல்லியும் கோர்ட்ல வந்து இப்படி மொத்த குடும்பத்தையும் கவுத்துட்டாளே. ஐயோ, இனி எப்படி அவனை வெளியே விடுவாங்க? ஐயோ பத்து, உனக்கா இப்படி நடக்கணும்? கொஞ்சம் அமைதியாரு, கோர்ட்ல இப்படி வராத. பத்மநாபன் மாமா கோவப்படுவாரு, அவரு இப்படியெல்லாம் பேசுவாரே தவிர கடையெல்லாம் உடைக்கிற அளவுக்கு அவரு ஆள அனுப்பியிருக்க. சார், நீங்க இப்போ நான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கறேன் சார்.
கணபதி ஸ்வீட்ஸ் கடைய அந்த குமார வச்சு உடைக்க சொன்னது நான் தான் சார். அதுக்காகத்தான் நான் காசு கொடுத்தேன். குற்றம் சாட்டப்பட்டவரே ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துவிட்ட காரணத்தால் பத்மநாபன் என்கிற நபரையும் குமார் என்கிற நபரையும் 15 நாள் போலீஸ் காவலில் ரிமாண்டில் வைக்க சொல்லி இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. மாமனராகவே இருந்தாலும் தைரியமாக கோர்ட்டுக்கு வந்து உண்மையை சொன்ன பொம்மியை இந்த கோர்ட் மனதார பாராட்டுகிறது. இது உண்மையிலேயே சாதாரண பெண்களுக்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. பெண்கள் தங்களுக்கு என்ன கொடுமை நேர்ந்தாலும் அதை வெளியே சொல்லும் தைரியம் பொம்மியை பார்த்து அனைவருக்கும் வரவேண்டும். அதற்காக இந்த கோர்ட் பொம்மியை மறுபடியும் பாராட்டுகிறது. The court is adjourned. நம்ம குடும்பத்தையே கொலநாசம் பண்ணிட்டாளே. ஒரே நாள்ல இப்படி எல்லாரோட மனசையும் உடைச்சு போட்டுட்டாளே. இனி நான் என்ன பண்ணட்டும்? வேம்பு சார், நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் இப்படி எல்லாம் பேசினேன். பாத்தீங்கல்ல கடைசியில எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சுன்னு. உங்களுக்கு இப்ப சந்தோஷமா இருக்கா? திருப்தியா இருக்கா? பூமி, நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லியே நடந்த உண்மையே சொல்ல சொன்னேன். அந்த உண்மைக்கான வேலை என்னன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற வழி இல்ல. ஹரிச்சந்திர மகாராஜா உண்மையை சொன்னதுக்கு கடைசியில கஷ்டம் தான் பட்டாரு. இந்த காலத்துல உண்மையை சொல்றவங்களுக்கு கஷ்டம் தான் மிஞ்சும் போல. நீ முதல்ல கார்ல ஏறு. பொம்மி சூப்பரா ஒரு பேட்டி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அதோட லிங்க் இப்ப அனுப்புறேன். எல்லாருக்கும் போட்டு காட்டிட்டு சந்தோஷமா இருங்க. ஷூர் மேடம், நான் பாத்துக்கிறேன். நீங்க அனுப்புங்க மேடம். ஐயோ, என்னது? பொம்மி ஏதோ சேனல்ல பேட்டி கொடுத்திருக்கா பாருங்க. அஞ்சலி ஸ்வீட்ஸ் மிகவும் புகழ்பெற்ற ஸ்வீட் ஸ்டால். அவங்க செயின் ஆஃப் ஸ்வீட் ஸ்டால்ஸ் வச்சு நடத்துறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள அப்பா மகனுக்குள்ள சொத்து தகராறு. அதனால மகனே அப்பா மேல கேஸ் கொடுத்து தூக்கி உள்ள வச்சிருக்காரு. இத பத்தி சித்தார்த் அவர்களின் மனைவி பொம்மி ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க.
இப்போ அத நீங்க பாக்க போறீங்க. மாமா எங்க மாமியார ரொம்ப ஒரு மாதிரி நடத்துறாருன்னு வேம்பு சாருக்கு வருத்தம். அதனாலதான் பிரச்சனை. அண்ணி, நீங்க கோவில்ல பேசினது அதுக்குள்ள இன்டர்நெட்ல பரவ ஆரம்பிச்சிருச்சு. வர வர இந்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. எல்லாரும் இங்க பேசுறது ஒண்ணு, வெளியில நடக்கிறது ஒண்ணா இருக்கு. பாட்டி பாட்டி தயவு செஞ்சு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க பாட்டி. நீ எதுவும் பேசாத பொம்மி. வீட்டு விஷயத்த பத்தி இப்படி கேமரா முன்னாடி போய் உளறிட்டு வந்திருக்க. இதெல்லாம் அந்த கடவுளுக்கே பொறுக்காது. இல்ல பாட்டி, என்ன நடந்துச்சுன்னா இந்த பாருமா பொம்மி, என்னம்மா சொல்ற நீ? அப்பாவித்தனத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அவங்க கேட்டுட்டாங்களேங்கிறதுக்காக நீ எரிஞ்ச உளரக்கூடாதுமா. ஏந்தர்ஷினி, நீ கூட தானே இருந்த, உனக்கு இது கூட தெரியாதா? நீ சொல்லக்கூடாதா? இல்ல தாத்தா, அவங்க துரத்தி துரத்தி பேட்டி எடுத்தாங்க. அண்ணிய விடவே இல்ல தாத்தா. அதுதான் யதார்த்தமா கேட்டா எதை வேணா சொல்றதா? அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல. பிள்ளையாரப்பா, பாட்டி எப்பவும் நிம்மதியா இருக்கணும். பத்மநாபன் மாமா நல்லபடியா வெளியே வரணும். அவரு நல்லபடியா வந்தாதான் பாட்டிக்கு நிம்மதி. நீதான்ப்பா அதுக்கு உதவி பண்ணணும். அவங்க ரொம்ப அப்நார்மல் கண்டிஷன்ல இருக்காங்க. பிரஷர் வேற ரொம்ப ஹையா இருக்கு. நானும் கோர்ட்ல நடந்த விஷயங்களை பத்தி பேப்பர்ல படிச்சேன். அதனாலதான் இவங்களுக்கு மன உளைச்சல் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். தேவைன்னா அட்மிட் பண்ணவா டாக்டர்? அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டு சூழல்ல இருக்கிறதா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனா அவங்க டென்ஷன் ஆகுற மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். பிரஷர் அதிகமாயிருச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். அதனால நான் எழுதி கொடுத்திருக்கிற மாத்திரையை மட்டும் கொடுங்க, சீக்கிரம் கண்ட்ரோல் ஆயிடும். ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொடுங்க. அந்த டயட் சார்ட்லயே நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். யா ஷூர் டாக்டர். அவங்க நல்லா தூங்குறது முக்கியம், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்துருக்கேன், அதனால டிஸ்டர்ப் ஆகாம பார்த்துக்கோங்க. எதுவும் இருந்தாலும் கூப்பிடுங்க. ஓகே டாக்டர். பத்மநாபா, பாட்டி பாட்டி பது, பாட்டி பாட்டி பது, என்னாச்சு பாட்டி? பத்மநாபா, பாட்டி பது. பக்குவம் இல்லைன்னு நீ செய்யற எல்லா தப்பையும் எத்தனை நாளைக்கு நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்க போறோம்? அத்தனைக்கும் காரணம் யாருன்னு யோசிச்சு பார்த்தா சித்தார்த்தம் நீ தானே. இனிமே இந்த மாதிரி இன்டர்வியூ எல்லாம் நீ கொடுக்காத. யாரு கேட்டாலும் வாயவே திறக்காத. அதான் கொடுக்க வேண்டியதெல்லாம் எப்போ கொடுத்துட்டு வந்தாச்சே. இதையே எல்லா சேனல்லையும் போட்டு போட்டு நம்ம குடும்பத்தோட மானத்தையே வாங்குவாங்க. என்ன பண்றது?
உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? அழாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? பாட்டிய பாத்தீங்கல்ல, கிழிஞ்ச நாரா கிடக்குறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுன்னதும் வீடே கலங்கி போய் நிக்குது. இப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நான் கோர்ட்டுக்கு போய் பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதையும் கெடுத்து விட்டீங்களே வேம்பு சார். பொம்மி, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. நீ கோர்ட்ல அப்படி பேசு இப்படி பேசுன்னு ஏதாச்சும் உன்கிட்ட நான் சொல்லி கொடுத்தனா? ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அதுவும் உண்மையை பேசுன்னு சொன்னேன். அந்த உண்மைக்கு இருக்கிற சக்திய தாங்கிறது யாராலையும் முடியாது பூமி. காந்திஜிங்கிற ஒரு வயசான மனுஷனை இந்த உலகமே அடிபணிஞ்சு நின்னு அவரை மகாத்மாவா ஏத்துக்குச்சுன்னா அதுக்கு காரணம் அவர்கிட்ட இருந்த உண்மைதான். அப்படி நீ சொன்ன உண்மையாலதான் இன்னைக்கு பத்மநாபனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சிருக்க. இல்ல வேம்பு சார், பாட்டியால அதை தாங்கிக்க முடியும். பைத்தியக்காரத்தனம். நீங்க பண்றதை விடவா நான் பண்றது பைத்தியக்காரத்தனம்? இங்க பாரு, ஆர்கியூ பண்றதுக்கு இது நேரம் இல்ல. முதல்ல வா, வாடுறல்ல. நான் வர மாட்டேன் வேம்பு சார், என்ன விடுங்க. ஐயோ ஐயோ மம்மி, வா மம்மி. என்னால வர முடியாது வேம்பு சார், நான் வர மாட்டேன். நான் எப்படி பாட்டி முகத்தை பார்க்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. அவர் உங்க அப்பா தானே, அவருக்காக தானே நான் போராடிட்டு இருக்கேன். இங்க பாரு, அதெல்லாம் கை கழுவி ரொம்ப நாள் ஆச்சு, அத புரிஞ்சுக்கோ பூமி. ஐயோ, அப்படியே விட வேண்டியது தானே, நான் அப்படியே செத்து போயிருப்பேனே. என்னம்மா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்காக நாங்கெல்லாம் பதறி போய் உன்னை கவனிச்சுட்டு இருக்கோம்? இல்ல தாத்தா, நான் எவ்வளவு சொன்னாலும் பிடிவாதமாவே இருந்தா நான் என்னதான் பண்றது? அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். இந்த முடிவோட நான் முடிஞ்சு போறதுக்கும் ரெடி. அப்படி என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை? ஒண்ணு இல்லாத, பத்மநாபன் சார் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும், கேஸ வாபஸ் வாங்கணும்னு சொன்னா. நான் முடியவே முடியாதுன்னு சொன்னதுனால கோவத்துல இப்படி ஒரு கிறுக்குத்தனத்தை பண்ணிருக்கா. ஆமா, சொன்னா கேக்காட்டி என்ன பண்றது? மழை என்ன புயல் என்ன, இல்லாம போகணும்னா இல்லாம போக வேண்டியதானே. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? உனக்கு ஜுரம் வந்து உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? எல்லாத்துலயும் போராட்டம் பண்ண வேண்டியதானே. அதுலயும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது இயல்பான விஷயம் தானே. அது அதோட போக்கில் நின்று சாதிக்கிறத விட்டுட்டு நீ இப்படி ஒரு விஷயத்த எப்பவுமே பண்ணக்கூடாது பூமி. நீ இவ்வளவு சொல்றியம்மா, இதுக்கெல்லாம் வாயை திறந்து பதில் சொல்ல வேண்டிய இந்த நிமிஷம் வரைக்கும் அமைதியாத்தானே இருக்கான். மத்த எல்லாரும் பேசி பேசி என்ன பிரயோஜனம்? உன் பாட்டி ஒரு நாள்ல எப்படி ஆயிட்டா பார்த்தல்ல. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லம்மா. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல சித்தார்த். இந்த வீட்டோட அமைதி நிம்மதி எல்லாமே உன் கையில தான் இருக்கு. தாத்தா, நான் நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து பத்மநாபன் சார் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிடுறேன். கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் வாங்கிடுறேன்.
பாருங்க சார், வீட்ல நான் சொன்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க சரி சரின்னு தலையாட்டிருக்கீங்க. ஆனா உள்ள வந்து பத்மநாபன் மாமாக்கு எதிரா மாத்தி எதுவும் பேசிட மாட்டீங்கல்ல? பூமி போதும், நான் பேச மாட்டேன். நீ இப்படி கேக்குறது 1977வது தடவை. நான் தான் சரின்னு சொல்லிட்டேன்ல. என்ன பண்றது? உன்ன மாதிரி ஒருத்திய கூட வச்சுக்கிட்டு கொள்கையோடலாம் வாழ முடியுமா? நீங்க கொள்கையோடலாம் வாழ வேண்டாம், என்னோட வாழ்ந்தாலே போதும். பொம்மி பொம்மி, உனக்காக தான் நான் அவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடானா திரும்ப திரும்ப என்ன அவர் முன்னாடி தலகுனியை வச்சு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. உனக்கு அவரு முக்கியமா இல்ல நான் முக்கியமா? என்ன வேம்பு சார், 2 கண்ணுல எந்த கண்ணு முக்கியம்னு கேள்வி கேக்குற மாதிரி கேக்குறீங்க. இங்க பாருங்க, எல்லாரும் தான் எனக்கு முக்கியம். இந்த மாதிரி பொத்தம் பொதுவா பதில் சொன்னா நான் என்னதான் பண்றது? நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய சதி நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. ஏன் ஜோசிரி யாராவது சொன்னாங்களா? இல்ல வேம்பு சார், அப்படியெல்லாம் இல்ல. மாட்டிக்கிட்ட குமார் கூட பத்மநாபன் சார் தான் என்ன அனுப்பி வச்சாருன்னு தெல்ல தெளிவா சொல்றான். அது போய்ங்கிறியா? கோர்ட்ல வந்து பொய் சொல்றதுக்கு அவனுக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? அது கூட யார்கிட்டயாவது காசு வாங்கிட்டு இங்க வந்து இப்படி எல்லாம் பேசலாம்ல. அதுவும் மத்தவங்களோட சதியா இருந்தா? நீ புத்திசாலியா தான் இருக்க. உள்ள போலாமா? பாத்தீங்களா, அத இதன்னு பேசி பேச்ச மாத்துறீங்க. நான் வந்த உடனே என்ன கேட்டேன்? கோர்ட்டுக்கு வந்து மாத்தி எதுவும் பேசிட மாட்டீங்களேன்னு தானே கேட்டேன். அந்த கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. சொல்லனா மட்டும் விட்டுருவா போற? நேத்து மழையில போய் நின்னு பயமுறுத்தின மாதிரி இன்னைக்கு கோர்ட் மாடி ஏறி கீழே குதிச்சிருவேன், இல்ல ரயில்வே தண்டவாளத்துல தலையை கொடுத்துருவேன்னு மிரட்டினா நான் என்ன பண்ண முடியும்? எதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சு அந்த பழிய பத்மநாபன் மேல போட்டு இந்த கேஸையே திசை திருப்ப காரணம் என்ன? எல்லாமே பொம்மி மேல இருந்த கோபத்தினால பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க யுவர் ஆனர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். குற்றத்தை ஒப்புக்கொண்ட நேத்ராவை உடனடியாக போலீஸ் கஸ்டடியில் எடுத்து ரிமாண்டில் வைக்க இந்த கோர்ட் பரிந்துரைக்கிறது. சொசைட்டியில் ஒரு பெரிய பெயரோடு இருக்கும் பத்மநாபன் அவர்களை போலீஸ் காவலில் வைக்க நேர்ந்தமைக்காக இந்த கோர்ட் தனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது. 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்கு இணங்க குற்றமே செய்யாத திரு பத்மநாபன் அவர்களை நிரபராதி என்று இந்த கோர்ட் தீர்ப்பு தந்து அவரை விடுவிக்கிறது. The court is adjourned. சொன்ன வார்த்தை மாறாம ரொம்ப பெரிய விஷயத்த என் குடும்பத்துக்கு பண்ணிட்டமா. சார், இந்த பாராட்டெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் சொந்தக்காரி என் கூடவே இருக்கா, அவளுக்கு சொல்லுங்க. யாரு? வேற யாரு? என் பொண்ணு தமன்னா தான். இந்த விஷயத்தை பத்தி தமன்னாக்கு தான் முதல்ல தெரிஞ்சது. என்ன ஏதுன்னு விசாரிச்சு அங்க இங்கன்னு சுத்தி போலீஸ் உதவியோட மொத்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சு நேத்ராவை குற்றவாளி கூண்டுக்குள்ள நிறுத்தினதே நம்ம தமன்னா தான். இவ மட்டும் இல்லைன்னா பத்மநாபன் சார வெளியே கொண்டு வந்திருக்கவே முடியாது. நானே தமன்னாவோட சுறுசுறுப்பையும் டேலண்டையும் பார்த்து ரொம்ப அசந்து போயிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த ஹெல்ப் நான் எப்பவும் மறக்க மாட்டேன். என்ன அங்கிள், எனக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்ன வெளியாளாக்குறீங்க?
நான் என்னைக்குமே உங்க குடும்பத்துல ஒருத்தி தான். நிச்சயமா தமன்னா. அம்மா தமன்னா, பெரிய காரியம் பண்ணிட்டேம்மா. நீ நல்லா இரு. உனக்கு எப்ப என்ன தேவைன்னாலும் இந்த பாட்டி ஒருத்தி இருக்கா. என்ன தேடி வாமா. உனக்காக நான் என்ன உதவி வேணும்னாலும் செய்வேன். கிரேட். என்னென்னவோ பண்ணி பார்த்தோம். கடைசியில இது தமன்னாவால தான் நடந்திருக்குங்கறத நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வெரி குட், வெரி குட். எங்க நம்ம வீட்டு ஹீரோயின் ஒருத்தி இருப்பாளே, எங்க காணோம்? என்னடா சித்தார்த், பெத்த அப்பன்னு கூட பார்க்காம இவ சொன்னான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அழகு பார்த்தல்ல. இன்னைக்கு ஜட்ஜி தண்டனை கொடுப்பாரு. எத்தனை மாசம் இல்ல எத்தனை வருஷம்னு பாக்கலான்னு தானே உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு கோர்ட்டுக்கு வந்திருக்க. சத்தியமா அப்படியெல்லாம் இல்ல மாமா. ஏய், நீ பேசாத. டேய் சித்தார்த், இவளை நம்பி நீ ஏமாந்துகிட்டு இருக்க. இதே மாதிரி இரு, கூடிய சீக்கிரம் உனக்கும் என்னோட கதிதான். பாத்துக்க. போயும் போயும் எனக்கு இவ போட்டியா? இவளுக்கு பயந்தா நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்ன. இந்த அநியாயம் எங்க நடக்கும்? இந்த பத்மநாப யார பார்த்தும் பயப்பட மாட்டான். வேட்டிய மடிச்சு கட்டி ஒத்தைக்கு ஒத்த நின்னு ஜெயிச்சுதான் எனக்கு பழக்கம். நான் இந்த நிமிஷம் முடிவு எடுத்துட்டேன். இந்த வீட்டை விட்டு போகல. அதே மாதிரி இவங்களும் போக தேவையில்லை. நான் சொன்னதை நானே வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், இவ சொன்ன மாதிரி அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கு ஈக்குவலா அந்த கணபதி ஸ்வீட்ஸ வளர்த்து காட்டட்டும். நான் என் பேரையே மாத்தி வச்சுக்கிறேன். இவெல்லாம் எனக்கு போட்டின்னு நீ பேசின பாரு, அதுவே எனக்கு அசிங்கமான விஷயம்தான். கணபதி ஸ்வீட்ஸ் திக்கு முக்காடி மூழ்கி போற அளவுக்கு அஞ்சலி ஸ்வீட்ஸ நான் வளர்த்து காட்டேன். அப்ப தெரியும் உங்களுக்கு ஏன் பவர் என்ன, அவ பவர் என்னன்னு. அவன் அப்பனை பத்தி அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். அதனாலதான் பத்துவோட ஈகோவை கிளற மாதிரி பூமியோட கடையை பார்த்து அவனுக்கு பயம்னு சொன்னதும் வீட்டை விட்டு கிளம்பின பத்மநாபன் போக முடியாம வீட்டோடய நின்னுட்டான். அதனாலதான் சித்தார்த்தும் பூமியும் வீட்லயே இருக்காங்க. நாம நினைச்ச மாதிரி இந்த குடும்பமும் உடையல. புரியுதா? இது அத்தனையும் சித்தார்த்து சமயோஜிதமா யோசிச்சு பேசினதாலதான் நடந்தது. இதே விஷயம் கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா யாரோ போகட்டும் யாரோ வரட்டும் எனக்கு என்னன்னு பேசிக்கிட்டு இருந்திருப்பான். அஞ்சல, இந்த அளவுக்கு சித்தார்த்து பொறுப்பா பேசியிருக்கான்னா அதுக்கு காரணம் பொம்மி தான். பொம்மியால சித்தார்த்து மாறி இருக்காங்கிறது உண்மைதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி தப்பா இல்ல, நல்ல விதமா மாறி இருக்கான் அஞ்சல. உண்மையிலேயே நீ பொம்மிக்கு நன்றி தான் சொல்லணும். இங்க பாருங்க, நீங்க வேணும்னா இனிமே பொம்மிய தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க. ஆனா என்னால முடியாது. இந்த விஷயத்துல எனக்கு ஏற்பட்ட வருத்தம் வந்ததுதான். தயவு செஞ்சு பொம்மிக்கு பறிஞ்சுகிட்டு என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க. சரி சரி, காலம்தான் உன்னை மாத்தும். நான் என்ன பண்றது?
கூடிய சீக்கிரமே பொம்மியை பத்தி உணர்ந்து அஞ்சல நல்ல விதமா மாறணும். ஆண்டவா துணை இருப்பா. தாத்தா தாத்தா வேம்பு சார் வேம்பு சார். ஏய், ரெண்டு பேரும் பக்கத்துல தானே இருக்கோம், ஏன் இப்படி கத்துற? இல்ல, தாத்தா சொன்ன நாள்ல இருந்து நான் கணக்கு போட்டு பார்த்தேன். அஞ்சலி ஸ்வீட்ஸ் ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆச்சு. 25 இயர்ஸ், மிகப்பெரிய சாதனை. தாத்தா, இந்த சில்வர் ஜூப்ளி இயரை நாம கண்டிப்பா கொண்டாடி ஆகணும். எதுக்குப்பா, இப்பதான் பத்மநாபன் இப்படி ஒரு பிரச்சனை நடந்து மூட் அவுட்ல இருக்கான். இப்ப போய் கொண்டாட்டம் அது இதுன்னு ஆரம்பிச்சா அவன் என்ன ஃபீல் பண்ணுவானே தெரியல. தாத்தா, அவரை விடுங்க. இது உங்களோட உழைப்பு, அதுக்கு மரியாதை கொடுக்கிற மாதிரி எங்க அம்மாவோட தியாகத்தை நினைச்சு பாக்குற விதமா இதை நாம கண்டிப்பா கொண்டாடியே தீரணும். சித்தார்த் சொல். சித்தார்த் அத்தை, வேண்டாண்டா. தர்ஷினி, லோகேஷ், சித்தார்த் வேண்டாண்டா. என்ன தாத்தா நீங்க வேண்டாங்கிறீங்க? இன்னைக்கு சின்னதா சாதிச்சவங்களே தாட்பூர் தஞ்சாவூர்னு பெருசா ஆட்ட போடுறாங்க. நீங்க என்னன்னா வேண்டான்னு சொல்றீங்க. தாத்தா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. மாமா, ஜெகதீஷ், பிரீத்தி, தர்ஷினி, எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. என்ன எல்லாரும் அங்கே நின்னு பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க. இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? இன்னைக்கு என்ன விசேஷம்? தாத்தாவோட பர்த்டேவா? இல்லையே. அதானே, பொம்மி சித்தார்த்துக்கு கல்யாண நாளும் இப்பதான் போச்சு. பெரியாணி நினைவு நாளும் இல்ல. எல்லாரும் ரொம்ப யோசிக்காதீங்க, இன்னைக்கு அஞ்சலி ஸ்வீட்ஸோட பர்த்டே. அதுவும் சாதாரண பர்த்டே இல்ல, 25th பர்த்டே. தாத்தா பாத்தீங்களா, பசங்க உடனே செலிப்ரேஷன் மூடிக்கே போயிட்டாங்க. இந்த 25வது வருஷத்தை நாம என்ன பண்ணணும்? ஓகே ஓகே, அப்ப இன்னைக்கு வீட்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் இருக்கணும். ஓகே, டபுள் ஓகே. வாங்க எல்லாரும் கேக் சாப்பிடுங்க. வாங்க. ஓகே ஓகே ஓகே, இப்போ சாங் சேஞ்ச்.
ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.